நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்து இன்னைக்கு முக்கியமாக மனு தாக்கல் செய்யப்படுகின்ற நாள், அதுவும் நிறைஞ்ச பௌர்ணமி. இன்னைக்கு நேற்று பங்குனி உத்திரம், இன்னைக்கு பௌர்ணமி. ஐயா அவர்கள் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு மதுரையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் அவர் இடத்துல போய் ஆசிய வாங்கிட்டு வெளியே வந்த உடனே ஒரு நல்ல சகுனம் நினைச்சு அதை சொல்லியாகணும். கோயில இருந்து வெளியே வந்த உடனே வரிசையா பால் கூட எடுத்துட்டு வெளியே வந்தாங்க. அப்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அது இன்னைக்கு நடந்தது. அதுபோல நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி இந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசு நாடாக இன்னைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார். அது போல தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை லட்சக்கணக்கான கோடிகளை இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கு. ஆனால் திமுக, காங்கிரஸ், அதை சார்ந்த கூட்டணி கட்சிகள் போன தடவை 38 ஜெயிச்சாங்க. நான் ஒருத்தர் மட்டும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றேன். 5 வருஷத்துல நான் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு மட்டும் 850 கோடி ரூபாய்க்கு மேல நிதியை கொண்டு வந்து திட்டங்களை நிறைவேற்றிருக்கு. அது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் அதை சார்ந்த மத்திய சார்ந்த அமைச்சர் இங்க இன்னைக்கு சென்ற தேர்தல் 38 வாங்கி அங்க பாராளுமன்றத்துல பேசின திமுக, காங்கிரஸ், விடுதலை, மற்ற எல்லா கட்சிகளும் எதுவுமே உருப்படியா பேசல. எதையாவது குறைய சொல்லணும், அது தமிழ்நாட்டு மக்களிடத்துல போய் போடணும். இதை நிதியை கொடுங்க, இதை நிதியை கொடுங்க, எதுவுமே சொல்லல. மக்களை குழப்பக்கூடிய சூழ்நிலையில நான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆசையோடு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை என்பதை நான் அனைத்து மசோதாக்களிடம் பேசியிருக்கின்றேன். முக்கியமாக ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த இந்த பகுதியினுடைய மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றன என்று பேசியிருக்கின்றேன். கச்சத்தீவை மீட்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கின்றேன். அதுபோல ஐயா அவர்கள் வெற்றி பெற்று பாரத பிரதமர் ஆசையோடு இந்த பகுதி ராமநாதபுரம்னாலே வறட்சியான பகுதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த வறட்சியான பகுதியை வளமான பகுதியாக மாற்றக்கூடிய ஒரு பொன்னான ஒரு தருணம் எப்பயாவதுதான் நமக்கு கிடைக்கும். அது இப்பொழுது கிடைக்கின்றது. அது போல இன்னைக்கு கட்சியில பல குழப்பங்கள், அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய எண்ணம் நரேந்திர மோடிஜி அவர்களும் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அவர்களும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தென் மாவட்டம் தமிழகத்தில் அதிகமான வாக்கு ராமநாதபுரம். இது தேர்தலில் ஒரே வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது. இது ஒரு பாடம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்து விட்டு போகின்ற ஒரு வரலாற்று செயல், ஒரு முத்திரை. துரோகமும் சூழ்ச்சியும் செய்து புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களிடத்தில் விசுவாசமாக இருந்து இந்த கட்சியையும் இந்த தான் பங்கு பெற்ற அந்த தொண்டர்களையும் எந்த தூக்கம் இல்லாமல் உழைப்பால் இத்தனை வருஷம் கட்டி காட்டவரை இன்னைக்கு எந்த நிலைமையில் வைத்தால் அவர்களுக்கு என்ன பதில் கிடைக்கும் என்ற பதில் அளிக்கக்கூடிய தேர்தலாகவும் வேண்டும் என்று உங்களிடம் வெற்றிக்கு பிறகு வளர்ச்சியும் வளர்ச்சியும் காணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை நமது பிரதமர் உருவாக்கி தருவார் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக வருத்திக் கொள்கிறேன். வருகின்ற மனு தாக்கலுக்கு வருகின்ற அதுவும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீங்க எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு எழுச்சி. எப்படி பாராளுமன்ற தேர்தலில் நாம் மனு தாக்கல் செய்யும் போது அவ்வளவு எழுச்சியாக இருந்தது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நினைச்சு நான் பல தேர்தலில் நான் பணியாற்றி இருக்கின்றேன். அந்த எழுச்சி அந்த மக்களுடைய முகத்தில் தெரியும். அது அந்த தேர்தலின் வெற்றியை உறுதிப்படுத்த வண்ணமாக இன்னைக்கு இருந்தது. வருகின்ற அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை நமனே என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய் பாரத்.